ஜோசியரே, 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 எங்க போய் தொலைஞ்ச அந்த மனுஷன்? தம்பின்னு மனுஷனுக்கு உசுறு துடிக்குதே. ஹலோ ஹலோ ஜோசியரே, நான் சொக்கலிங்கம் பேசுறேன். ஹலோ ஜோசியரே, ஹலோ ஜோசியரே, ஹலோ 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 ஹலோ. வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். வாங்கம்மா. வா ராஜேஷ். வாங்க. என்னங்க ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான்னு சொன்னான். அவனுக்காக வெயிட்டிங். அவன் வந்த உடனே கிளம்பிடுவேன். ரோஹிணி, அவன் ஃபைனான்ஸ் கம்பெனில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன். சென்னையில பெரிய பெரிய பதவியில எல்லாம் இருந்தவன். அவனை கேட்டா நல்ல நல்ல ஐடியா எல்லாம் கொடுப்பான். அதுக்காக தான் வெயிட்டிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. என்ன ரோஹிணி சொல்ற? இல்லங்க, நான் யார் யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சனோ அவங்க யாருமே அப்பா கூட இல்ல. ஆனா நான் உங்களை முழுசா வெறுத்தேன். நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம இப்ப அப்பா கூட துணையா இருக்கீங்க. என்ன என்ன ரோஹிணி சொல்ற நீ? மாமாவ நான் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாரு ரோஹிணி. இந்த உலகத்துல யார் தப்பு பண்ணாலும் தான் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற அப்பாக்கள் தான் ஜாஸ்தி. ஆனா மாமா அது யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்றவரு. நல்லா யோசிச்சு பாரு. மலர் யாரு, அசோக் யாரு, அவரோட பிள்ளைங்க. ஆனா அவரு என்னதான் புள்ளன்னு சொல்லிக்கிறாரு. அவரை காலம் முழுக்க கண்ணில் வச்சு பாத்துக்கணும் ரோஹிணி. மாப்பிள்ள கண்ணில் வச்சு போ. மாமா மாமா சொல்லுங்க மாமா. ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, ஒன்னும் இல்ல. இந்தாங்க பிடிங்க. என்ன மாமா இது? இது என் சொத்து விவரம். இல்ல இல்ல, உங்க சொத்து விவரம் மாப்பிள்ள. எல்லா சொத்தையும் உங்க பேர்ல மாத்திட்டு மாப்பிள்ள. என்ன மாமா இது? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? எதுக்கு மாமா என் பேர்ல சொத்தெல்லாம் எழுதிக்கிட்டு? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இந்த பாருங்க பவரா பட்டாணி, இத பாருங்க, இத பாத்துக்கிறது, இத பராமரிக்கிறது, ஏன் இத விக்கிற உரிமை கூட உங்க கையில மாப்பிள்ள இருக்கு. இது பிடிங்க முதல்ல. இல்ல மாமா, இல்ல. நீங்க என் மேல இருக்கிற நம்பிக்கையில செய்றீங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட சொத்தை பிடிக்கிட்டதா நினைக்க மாட்டாங்க? மாப்பிள்ள இந்த பாருங்க, நல்ல பேச்சு பேசும்போது ஏன் அவங்க பேச்ச பேசுறீங்க? இந்த பாருங்க, அந்த நார கலந்தங்க என்ன வேணாலும் பேசிட்டு போது விடுங்க. நீங்க ஏன் மாப்பிள்ள, நீங்க ஏன் வருத்தப்படணும்? இது ஏன் சொத்து மாப்பிள்ள, இதை யாருக்கு தரணுங்கிறது ஏன் முடிவு. இந்தங்க இத முதல்ல பிடிங்க. மாமா எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? இதை பாருங்க மாமா, காலம் முழுக்க நான் உங்க காலடியில இருந்தா போதும். எனக்கு அது போதும் மாமா, போதும், அதுவே போதும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். மாப்பிள்ள இத புடிங்க மாப்பிள்ள, சொல்லுமா. வாங்கிக்கோங்க. இல்ல புடிங்க மாப்பிள்ள. சரி சரி மாமா, இத நான் உங்க மனசுக்காக தான் வாங்கிக்கிறேன். மாப்பிள்ள இத பாருங்க, எல்லா பொறுப்பையும் நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன். பதிலுக்கு நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன மாமா சொல்லுங்க. மாப்பிள்ள நான் செத்தா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும்.
மாப்பிள அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க மாப்பிள, அது போதும் எனக்கு. என்னமோ முதல்ல மாப்பிள எனக்கு அதை மட்டும் செய்யுங்க மாப்பிள. மாமா அது போதும் மாப்பிள. பாத்தியா ரோஹிணி, பலரும் அசோக் பண்ண கூத்தால கோகுல் ஹாய். ஏய் ஏய் வாடா வா வா. ரோஹிணி என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். வணக்கங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நல்லா பாத்துக்கிறப்பலையா? ஆ ரோஹிணி ம். நான் கிளம்புறேன், நான் வந்து பேசுறேன். ஓகே சரி. வாடா. ஓகே பாய்மா. ம். டேய் என்னடா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன மாமா சொத்து எழுதி தரேன்னு சொல்லிட்டாரா? தரேன்னா டேய் தந்துட்டாரா தந்துட்டாரு. டேய் உன்னை இந்த அளவுக்கு நம்பி இருக்காருடா. ஆமா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? டேய் என் மாமன மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல இல்ல 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 எந்த உலகத்துலயும் பார்க்க முடியாதுடா. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷனா, அதோட தீர்க்க தரிசி. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்றாரா. டேய் அவரு ரொம்ப ஃபீலிங்ஸா சொன்னாரா, உடனே கொல்லி வைக்கலாம் தான், ஆனா அத கொலைன்னு சொல்லுவாங்க. டேய் கோகுல், டேய் எனக்கு இவ்வளவு செஞ்ச என் முட்டாப்பைய மாமனுக்கு நான் இதை செய்யாம இருக்க முடியுமா? டேய் மச்சான், கொல்லினா சாகர தானே, வேணா அதுக்கு நான் உதவுவேன்டா. என் மாம சாகரத்துக்கு என்னெல்லாம் உதவி செய்யணுமோ நான் அத்தனையும் செய்வேன்டா. அவரே பண்ணிக்கிட்டா அதை தற்கொலைன்னு தானே சொல்லுவாங்க. பாப்போம். டேய் நீ ரொம்ப மோசமான ஆள்டா. சரி இப்போ நம்ம எங்க போறோம்? கண்டனூர். கண்டனூருக்கா? எஸ், அங்க என் மாமனுக்கு ஒரு தோப்பு. சாரி 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 எனக்கு ஒரு தோப்பு இருக்கு, அதை வைக்கத்தான். இன்னுங்க இன்னுங்க ஆ? எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஆ, ஆ. எல்லாம் சரியா இருக்கு. கோபி என்ன பண்றான்னு பாரு. போன். அப்பா ஓலை வாசிக்க சொல்லலாமா? சொல்லாமே, ஓலை வாசிக்கலாம். என்ன சம்பந்தி, ஓலை படிக்கலாமா? ஆமாமா, ஓலை படிக்கலாம். ஓலை. ஹலோ, நான் சொக்கு பேசுறேன். ஜோசியர சொல்லுங்க, நான் சொக்கு பேசுறேன். என் தம்பியை எங்கேயோ பார்த்ததா உங்களுக்கு தகவல் கிடைச்சதாமே, எங்க இருக்கான் அவன்? அதான். ஆமா ஆமா ஆமா, எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான் என் தம்பி? அது மதுரை கோயில்ல இருக்காரு. எந்த 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 கோவில்? அது மதுரை மீனாட்சி கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான். கையில காசு இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம தெரு தெருவா சுத்திட்டு இருக்காராம். என்ன என்ன சொல்றீங்க? ஆமா, தெரிஞ்சவங்க போன் பண்ணாங்க. போய் என்ன ஏதுன்னு அதை பாருங்க முதல்ல. பாக்குறேன் பாக்குறேன். வாசிக்கலாம், ஓலை வாசிக்கலாம். நிகழும் மங்களகரமான நந்தன வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி 30/8/2012 அன்று காரைக்குடி சொக்கலிங்கம் மீனாட்சி அவர்களின் தவப்புதல்வி ராகினிக்கும் பேராவூரணி வெங்கடேஷ் காயத்ரி அவர்களின் தவப்புதல்வன் ராஜேஷுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமண தாம்பூல பத்திரிகை. தட்டு மாத்திக்கலாமா?
சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என் தம்பியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்க இருக்கணும் இல்ல. அவனை பத்தி ஒரு தகவல் இப்பதான் வந்துச்சு. மதுரை கோவில் பக்கத்துல இருக்கானா. நான் போய் நேர்ல பார்த்து அவனை பேசி கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்ன சம்பந்தி, தாராளமா போயிட்டு வாங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. வாங்க. நல்ல மனசு. போயிட்டு வாங்க. ஏங்க ஏங்க உங்களுக்கு என்ன கூறுகிறது கட்டுப்புச்சா? உங்களை தாங்க கேக்குறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா உட்கார்ந்துருக்காங்க, நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களே. அவங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஏன் புலம்புற? கோபி இருக்கான். கோபி எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கும். என்னது? கோபி பாத்துக்குவானா? தம்பினா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? பிள்ளைய பெத்தவருங்க நீங்க. நீங்க இல்லாம எப்படிங்க? மீனாட்சி, நான் கேட்கறேன். நான் இல்லைன்னா என்ன பண்ண? ஐயோ சாமி, நான் ஒண்ணு கேட்கலங்க. என் பிள்ளைக்கு நல்லது நடக்கிறப்போ நீங்க அபசகனமா வார்த்தையை விடாம இருந்தா சரிதான். கோபி, கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன். தனியா எப்படிப்பா? யாரா கூட வரலாம்ல? தனியா தான் போகணும் கோபி. அப்பதான் அவன் வருவான். பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. என்ன கோபி, இங்க என்ன நடக்குது? ஏமா கத்துறீங்க? என்னடா இது? பெத்த பிள்ளைக்கு நிச்சயம் நடக்குது. அவர் என்னன்னா தம்பி தம்பி கிளம்பி போயிட்டாரு. நிச்சயதார்த்தம் தான் நடந்துச்சுல்லம்மா. வாங்க முதல்ல மாப்பிள்ளை வீட்டு கவனிப்போம், சாப்பிட வைப்போம். வாங்க வாங்க. அழுகாம வாங்கம்மா. வா மகா வா. வா மகா. வாடி, கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாது. இப்பதான் நிச்சயம் முடிஞ்சது. என் பொண்ணு ஓ. ராகினி ஓ, மாப்பிள்ள, வணக்கங்க. அவங்க அப்பா அம்மா. வணக்கம்மா. வா உள்ள வா. போம்மா. இந்த வண்டிக்கு டிரைவர் இருக்காருங்களா? சார் எங்கே போகணும்? வாங்க வாங்க, உடனடியே வண்டி எடுங்க. அர்ஜென்ட்டா போகணும். எங்கே போகணும், எவ்வளோ வாடகைன்னு ஒன்றும் பேசவே இல்லை சார். ஓ, சொல்லல இல்லையா? மதுரை போகணும். உடனடியே மதுரை போகணும். எனக்கு இருக்கிற அவசரத்துக்கு வாடகை பேச நேரம் இல்ல. நீங்க என்ன கேக்குறீங்களோ கொடுக்குற, வண்டி எடுங்க. இல்லை சார், அங்கே போனோன்னா வாடகை கூட இருக்கு குறை இருக்குன்னு சொல்லுவீங்க. இங்கேயே பேசிடுங்க. இப்படி பேசுனீங்கன்னா எப்படிங்க? நான் மொத்த பணமும் கொடுத்துட்றேன். நீங்க வாங்கிட்டே வண்டி எடுங்க. இல்லை இல்லை இல்லை, உட்காருங்க சார். என்னங்க, என்ன பிரச்சனை? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார், இந்த பார்த்துறேன். வாடகை மட்டும் கரார முன்னாடியே பேசணுங்கிறீங்க. இன்ஜினை சரியா வச்சுக்க மாட்டீங்களா? இந்த நேரத்தில் எங்க போய் வேற வண்டியை தேடுவேன்? மாப்பிள்ள. மாமா, ராகினி விஷயம். ஓ, அதுவா? அது அந்த பொண்ணு ராஜேஷ் மாப்பிள்ளையோட தங்கச்சியா? ஓ அப்படிங்களா? மாப்பிள்ள, நீங்க வேற ஏதாவது சவாரிக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்ல மாமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். ஏன்பா, நான் அந்த வண்டியில அவரோட போனா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வண்டி ரெடியாக லேட் ஆகும் சார், நீங்க அந்த வண்டியில போயிருங்க. உடனடியே வண்டி எடுங்க மாப்பிள்ள. மாமா, நான் மதுரைக்கு போகணும். நீங்க வண்டி எடுக்க, நம்ம பேசிட்டே போலாம். வாங்க மாமா. என்ன மாமா, பதட்டமாவே இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. மயிலு மதுரையில் இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதான் போய் பார்த்து அவனை கூப்பிட்டு வந்துடுறங்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அப்படிங்களா மாமா? மாப்பிள்ள, எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்களேன். மாமா, மதுரையில் மயில் மாமா எங்க இருக்காங்கன்னு இடம் தெரியுமா? அங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல பார்த்ததா தகவல் சொன்னாங்க. அங்க போய் யாரையாவது கேட்போமே. அவ்வளோ பெரிய இடத்துல மயில் மாமாவை யாருக்கிட்ட என்னன்னு சொல்லி விசாரிப்பீங்க? இல்லை மாமா, மயில் மாமாவோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை காட்டி இவரை பார்த்தீங்களா அப்படி நம்ம கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும்ல. சரியான யோசனை மாப்பிள்ள. ஒரு காரியம் பண்ணுங்க, காரை உடனடியே பின்னாடி திருப்புங்க. வீட்டுக்கு போய் அவன் ஃபோட்டோ எடுத்துட்டே போயிடலாம். சரி மாமா.
வீட்ல ராகினிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. உங்களை வீட்டு உள்ளார கூப்பிடணும் தான் எனக்கு ஆசை. நீங்க வந்து மகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா அது நிச்சயம் நடக்கிற ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நான் வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன், உள்ள போய் நீங்க போட்டோ எடுத்துட்டு வாங்க, நம்ம உடனே கிளம்பிடலாம். மாமா நான் வெயிட் பண்றேன் மாமா, நீங்க போயிட்டு வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா? நல்ல பொறுமையா கேட்டு வாங்கி சாப்பிடு. கண்டிப்பா. வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க. வந்துடுறேன். என்னங்க உட்காருங்க, சாப்பிடு. இது வேற என் தம்பி போட்டோ எடுத்துக்கிட்டேன். மதுரையில பாக்குறவங்க கிட்ட இதை காட்டி என் தம்பியை பாத்தீங்களான்னு கேட்கத்தான் வந்துடுறேன். பார்த்து கூட்டிட்டு வாங்க.